ஸ்ரீ குரு ஜோதிடர் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். 2026 புத்தாண்டு பிறந்துருச்சு. இந்த வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்பவே முக்கியமான வருஷம். ஏன் தெரியுமா? மார்ச் மாசம் நடக்க போகிற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பாக்கிய பஞ்சாங்கப்படி, அப்புறம் மே மாசம் வரப்போகிற குரு பெயர்ச்சி. இப்படி கிரகங்கள் தங்கள் இடத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க. சிலருக்கு இந்த வருடம் ராஜயோகமா இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கலாம். ஆனா கிரகங்களை மீறிய சக்தி கடவுளுக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண ராசி பலன் கிடையாது. 2026 ஆண்டு முழுவதுமே உங்க ராசிக்கு எந்த கடவுளை கிட்டியாக பிடித்து கொண்டால் சோதனைகளை கடந்து மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். குறிப்பா இந்த வருஷம் அஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்கும் ராசிக்காரங்க பயப்படவே வேண்டாம். சொல்ல போகிற இந்த எளிமையான வழிபாட்டை மட்டும் செய்யுங்க. தலைக்கு வந்தது தலை பாகையோடு போயிடும். பாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சாமி கும்புறது வேற, கிரக தோஷம் நீங்க கும்புறது வேற. 2026 கிரகங்களோட பிடியில இருந்து தப்பிக்க சாதாரண வழிபாடு போதாது, கொஞ்சம் மெனக்கறணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்கு. அதை வச்சு எப்படி வழிபடணுங்கிறத இப்ப பார்ப்போம். குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேசராசி. செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட மேசராசிக்காரங்களுக்கு விரைய செலவுகள் கட்டுக்கடங்காம போக வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்க நீங்க சாதாரணமா கும்பிட்டா போதாது. இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. இது யாருக்கு ஏத்தணும் தெரியுமா? முருகப்பெருமானுக்கு ஏத்து. இந்த ஜோதிக்கு விரயத்தை தடுக்கிற சக்தி உண்டு. கூடவே முருகப்பெருமானுக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை அல்லது செவ்வரளி பூ வைங்க. செலவுகள் குறையும், சேமிப்பு கையில நிற்கும். வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக உங்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது பொற்காலம். ஆனா வர்ற பணம் தங்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அதுக்கு மேல ஒரு ரூபா காசு வைங்க. இதை பூஜை அறையில மகாலட்சுமி படம் முன்னாடி வைங்க. வாரம் ஒரு முறை அந்த உப்பை ஓடுத தண்ணியில கரைச்சிடுங்க. கந்திஷ்டி கழிஞ்சு பணம் உங்க வீட்டை தேடி வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததான் மிதுனம். கர்மசனி. மிதுன ராசிக்கு வேலைப்பளு அதிகமாகும் வருடம் இது. மன உளைச்சல் அதிகமாகும். இதை சமாளிக்க புதனுக்குரிய தானியத்தை பயன்படுத்தணும். புதன்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் பச்சை பயிர் ஊற வச்சு அதுல கொஞ்சம் வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. இப்படி செய்ய முடியாதவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் திருவடியில துளசி மாலையோட சேர்த்து 2 வெத்தலை வச்சு வழிபாடு பண்ணுங்க. புதனுக்கு வெற்றிலே ரொம்ப ரொம்ப விசேஷம். தொழில்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை முட்டனே மாறும். அடுத்ததா கடகராசி. அஷ்டம சனி முடியுது. ஆனா அஷ்டம சனி போனதுக்கு அப்புறம் சனி பகவான் விட்டுட்டு போன தாக்கத்தை சரி பண்ணணும். அதுக்கு ராகு கால வழிபாடு தான் பெஸ்ட். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பல தோல் விளக்கு போடுது. ஆனா சாதாரணமா போடாம அந்த விளக்குல வேப்பெண்ணெய் கலந்து தீபம் போடுங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த தீபத்தோட எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை ஒளி வீச தொடங்கும். சிம்மராசி. அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்னு பயமே பட வேண்டாம். உக்கிரமான தெய்வத்தை வழிபட்டா ஆபத்தே வராது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல சரியா மாலை 4:30 முதல் 6 மணி வரை நரசிம்மர் கோவில்லையோ அல்லது அவருடைய படத்துக்கு முன்னாடியோ ஒரு டம்ளர் பானகம், அதாவது வெல்லம், ஏலக்காய், சுக்கு இது எல்லாமே கலந்து செஞ்ச ஒரு பானம் தான் பானகம்னு சொல்லுவாங்க. இந்த பானகத்தை நெய்வேத்தியம் பண்ணி அதை 4 பேருக்கு பிரசாதமா கொடுத்துட்டு கேவாங்க. நரசிம்மர் பானக பிரியர். அவர் குளிர்ந்து போயிட்டா சனி பகவான் உங்களை உதவியுமே பண்ண மாட்டார். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்ததா கன்னி. கண்டக சனி. சின்ன சின்ன தடைகள் வரலாம். அதை உடைக்க விநாயகருக்கு ஒரு முடிச்சு போடணும். சங்கரஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஆனா கடையில வாங்குற மாலை வேண்டாம். நீங்களே ஒரு 21 அருகம்புல் எடுத்து
அதை நூல்ல மாலையா தட்டி போடுங்க. ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணுது. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை சிக்கலான முடிச்சுகளும் அவிழ்ந்து உங்களுக்கு மேலும் நன்மையான பலன்கள் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்ததா துலாம். எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை தீர பைரவரை விட்டா வேற ஆளே இல்லை. தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க. ஒரு சின்ன துணியில 27 மிளகை கட்டி அதை நல்லெண்ணெய் தீபத்துல வச்சு ஏத்துங்க. அந்த மிளகு எரிய எரிய உங்க எதிரிகளோட சூழ்ச்சியும் கடன் சுமையும் காணாம போகும். அடுத்ததா விருச்சிகம். மன அமைதிக்கு சிவ வழிபாடு. ஆனா சும்மா கும்பிடாம அபிஷேகம் பண்றது விசேஷம். திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் சிவலிங்கத்துக்கு பாக்கெட்டில் பால் வாங்கி தராதீங்க. முடிஞ்சா பசும்பால் வாங்கித்தாங்க. இல்லையா கிடைக்கலையா இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பாருங்க. என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இந்த பால் அபிஷேகம் மாதிரி கரையணும்னு வேண்டிக்கோங்க. 2026 பிரகாசமாக இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசுக்கு அஷ்டாத்தம சனி ஆரம்பிக்க போகுது. இந்த அஷ்டாத்தம சனியிலிருந்து தப்பிக்க குரு பகவானுடைய ஆசி ரொம்ப அவசியம். அதுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. அதுவும் 108 கொண்டை கடலை இருக்கிற மாதிரி கோர்த்து போடுங்க. வீட்டுல பூஜை பண்றவங்க ஒரு மஞ்சள் துணியில கொஞ்சம் கொண்டை கடலையை முடிஞ்சு வச்சு பூஜை அறையில வச்சுக்கிட்டே வாங்க. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சங்கடங்கள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். மனம் அமைதியாக இருக்கும். அடுத்ததா மகரம். 7.5 சனியுடைய கடைசி கட்டம் பாதசனி. கால் வலி, மூட்டு வலி வரும். இதை சரி பண்ண தானம் தான் சிறந்த வழி. சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைங்க. முக்கியமா சனிக்கிழமை சாயங்காலம் சிவன் கோவில்ல இருக்கிற சனி பகவானுக்கு அல்லது ஐயப்பனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு 10 நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்து ஓம் சாஸ்தாவே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகி ஓடும். அதை கண்கூட நீங்க பார்க்கலாம். அடுத்ததா கும்பராசி. ஜென்ம சனி நடக்குது. அதே சமயம் பாத சனி ஆரம்பிக்க போகுது. பாதிப்புகள் குறைய இனிப்பு பிரசாதம் உங்களுக்கு உதவும். சனிக்கிழமை பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. சனி பகவான் வாய்க்கு ருசியா சாப்பிட்டா நமக்கு வர்ற கஷ்டத்தோட வீரியத்தை குறைச்சுக்குவார். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறையும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மையான பலன்கள் நடைபெற ஆரம்பிக்கும். அடுத்ததா மீனம். ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது 2026. தைரியம் குறையாம இருக்க ஹனுமார் வழிபாடு ரொம்ப அவசியம். சூட்சமமான பரிகாரம் என்ன அப்படின்னா, வாரம் ஒரு முறை ஒரு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வெற்றிலை மாலை சாத்துங்க. முக்கியமா அந்த வெற்றிலையில குங்குமத்தால ஸ்ரீராம்னு எழுதி மாலையா போடுங்க. ராமநாமத்துக்கு கட்டுப்படாத கிரகமே கிடையாது. இந்த 2026 நீங்க ராஜாவா வலம் வர இந்த வழிபாடு மட்டுமே போதும். பாத்தீங்களா, பரிகாரங்கிறது பெரிய செலவு பண்ற விஷயமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற உப்பு, மிளகு, எலுமிச்சை, வெற்றிலை இதெல்லாம் கூட நம்பிக்கை வச்சு முறைப்படி பயன்படுத்தினா அதுல கிடைக்கிற சக்தியே அபாரமானது. இந்த பரிகாரங்களை வாரம் ஒரு முறையாவது நம்பிக்கையோட செய்யுங்க. 2026 உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பொற்காலமாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.